பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு புகார் தொடர்பாக சேலத்தில் விசாரணைக்கு ஆஜரானார் துணைவேந்தர் ஜெகநாதன். இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரியாஸ் அழைப்பில் உள்ளார். வணக்கம் ரியாஸ், இது குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரைக்கும் எப்பொழுதுமே சர்ச்சைகள் நிறைந்துதான் காணப்படுகிறது. தற்போது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துடைய துணை வேந்தராக இருக்கக்கூடியவர் ஜெகநாதன் சேலம் சூரமங்கலம் காவல் நிலையத்தில் தற்போது ஆஜராகியுள்ளார். பல்கலைக்கழக விதிமுறைகளை மீறி தனியார் அமைப்புகளை தொடங்கி அதன் மூலம் முறைகேடு நடந்ததாக வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கை விசாரிக்க இருந்த தடை நீக்கி விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தற்போது பெரியார் பல்கலைக்கழகத்துடைய துணை வேந்தர் ஜெகநாதன் தற்போது இந்த காவல் நிலையத்தில் தற்போது ஆஜராகி விளக்கமளிக்க உள்ளார். பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணை வேந்தராக இருந்த ஜெகநாதன் தனியார் பல்வேறு அமைப்புகளை தொடங்கி பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக ஒரு குற்றச்சாட்டானது எழுந்த சூழ்நிலையில் தற்போது ஆஜராகியிருந்தார். இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகளும் இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் அவ்வப்போது இருந்து வருகின்றன. குறிப்பாக சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தை வரைக்கும் தொழில்நுட்ப தொழில் முனைவோர் ஆராய்ச்சி பவுண்டேஷன் என்ற அமைப்பை தொடங்கியுள்ளதாகவும் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் உள்ளிட்டோர் எதிராக பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் இளங்கோ என்பவர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்திருந்தார். இந்த அமைப்பின் குறித்து கேள்வி எழுப்பியதால தன்னை ஜாதி பெயரை சொல்லி திட்டியதாகவும் புகாரில் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் இந்திய தண்டனை சட்டம், வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆகிய பிரிவுகளின் கீழ் கருப்பூர் காவல் நிலையத்தில் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தனர். துணைவேந்தர் ஜெகநாதனை கைது செய்த நிலையில் அவரை நீதிமன்ற காவலில் வைக்க மறுத்து சென்னை சேலம் இருக்கக்கூடிய நீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது. இதனைத் தொடர்ந்து தனக்கு எதிரான வழக்கை ரத்து செய்யக்கோரி சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். தற்போது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் விசாரணைக்கு தடையில்லை என உத்தரவை தொடர்ந்து தற்போது மீண்டும் இந்த விசாரணையானது தொடங்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் தற்போது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் ஜெகநாதன் தற்போது சேலம் சூரமங்கலம் காவல் நிலையத்தில் ஆஜராகியுள்ளார். முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்.